சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் தேவன் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், சங்கீதக்காரன் சொல்லும்போது 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, நான் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் துதிகளின் மத்தியிலே வாசம் அடைகிறவர், துதிகளுக்கு பாத்திரர், எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். தேவன் துதி எங்கே இருக்கிறதோ அங்கே வாசம் அடைகிறார். அது அக்கினி ஜுவாலையாக இருக்கலாம், அல்லாவிட்டால் ஒரு சிங்கக்கவியாக இருக்கலாம். ஒரு தேவ மனுஷன் எங்கே இருந்தாலும் சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் செய்திருக்கிறார். சூழ்நிலை மனிதனை மாற்றலாம். பொதுவாக என்ன சொல்வோம் என்றால், சூழ்நிலை அவரை மாற்றிவிட்டது என்று சொல்லி. ஆனால் ஒரு தேவ மனுஷன் கர்த்தரை துதிக்க பழகுவானே ஆனால் அவன் சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பதற்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தையும் ஒரு அனுகிரகத்தையும் தேவன் கட்டளையிடுவாராக. இந்த துதி என்கிற ஒரு வார்த்தை எங்கே இருந்து வருகிறது சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லி ஆதியாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, லேயாள் தன்னுடைய வாழ்க்கையில் துதிப்பதற்குரிய சூழ்நிலைமை இல்லை. குடும்பத்தில் புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையிலே உள்ள பிரச்சனை, சகோதரிக்கும் இடையில் உள்ள பிரச்சனை, இவைகளில் மத்தியிலையும் கூட வேதம் சொல்கிற லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். புருஷன் அவளை அற்பமாக குறைவாக மதிப்பிட்டார். இன்னும் உடன்பிறப்புகள் எல்லாம் குறைவாக மதிப்பிட்டார்கள். இந்த சூழ்நிலைமையிலையும் அவருடைய சரீர நிலைமையும் மற்றொரு விரும்பத்தக்க ஒரு தோற்றம், ஒரு கூச்ச பார்வை அவளுக்கு இருந்தது. ஆனாலும் கூட மனுஷர்கள் அற்பமாக எண்ணினாலும் தேவன் நம்மை அற்புதமாக எண்ணுவார். ஏனென்று கேட்டால், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறுவதற்கு காரணம் துதிக்க பழகினாள். வேதாகமத்தில் முதலாவதாக ஒரு பெண்மணி கர்த்தரை துதிக்க பழகினாலே துதி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் ஜெயத்தை கொண்டு வந்தது. முதலாவது ரூபனை பெற்றெடுத்தாள், 2வது சிமியோனை பெற்றெடுத்தாள், 3வது லேவியையும் பெற்றெடுத்தாள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெற்றெடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்வது வழக்கம். ஆனால் 4வது ஒரு யூதாவை பெற்றெடுத்த பொழுது, நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தருக்கு நன்றி சொல்வேன், அவரை ஸ்தோத்தரிப்பேன், நான் அற்பமாக எண்ணப்பட்ட என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமாக என்னை மாற்றுவதற்கு அந்த துதிகளின் மத்தியில் வாசம் அடைகிறவர் எனக்கு இரக்கம் செய்து என் புருஷனுக்கு எனக்கு உள்ள உறவில் அவர் என்னை நேசிக்கும்படி, அவர் என்னோடு இசைந்திருக்கும்படி எனக்கு கிருபை செய்தார். அவருக்கு ஸ்தோத்திரம். அதன் விளைவாக தேவன் எனக்கு ஒரு நல்ல ஒரு பிள்ளையும் கத்த கொடுத்தார். ரூபன் பிறந்த பொழுது கர்த்தரை துதிக்க முடியவில்லை. ஒரு சிமியோன் பிறந்தபோது கர்த்தரை துதிக்க முடியவில்லை. ஒரு லேவி பிறந்த போது கூட கர்த்தரை துதிக்க முடியவில்லை. ஆனால் யூதா என்றாலே துதி என்பது பொருள். நான் கர்த்தரை துதிப்பேன். துதிக்க முடியாத சூழ்நிலை வரும்பொழுது நாம் துதிக்க பழகுவோமானால் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, நான் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை துதிக்க பழகுங்கள், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ.